மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். திமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க, உங்களுடைய முதற்கட்ட பார்வை? அதாவது ஏற்கனவே இருக்கிற ஸ்கீம்ஸ், அதாவது பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் எக்ஸ்டெண்ட் பண்றது, அப்புறம் உரிமை தொகை பணத்தை உயர்த்துறது, அப்புறம் முதியோர்களுக்கு பணத்தை உயர்த்துறது, அப்புறம் பல்வேறு அரசு ஊழியர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், மாணவர்கள்னு பல்வேறு தரப்பினருக்கான எல்லா விஷயங்களும் அதில் சொல்லப்பட்டிருக்கின்றதை நம்ம பார்க்குறோம். ரொம்ப கடைசி 50வது ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. அதாவது 8000 ரூபாய் கூப்பன் கொடுப்போம், உங்கள் உள்ளூரில் இருக்கிற கடைகள்லேயே நீங்கள் வந்து வாஷிங் மிஷின், மிக்சி, கிரைண்டர், உங்களுக்கு தேவையான பொருட்களை உங்கள்கிட்ட இருக்கிற பழைய பொருட்களை கொடுத்துட்டு வாங்கிக்கலாம்னு சொல்கிற ஒரு விஷயம்தான் வந்து டக்குன்னு மனசில் பதிகிற மாதிரி மக்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் நான். மற்றபடி ஏற்கனவே இருக்கிற ஸ்கீம்ஸை வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தான் இதில் பார்க்குறேன். ஸோ அல்டிமேட்டாக பார்க்கும்போது அந்த 8000 ரூபாய் கூப்பன்ற ஒரு முக்கிய விஷயம் வந்து ஹைலைட்டாக பார்க்குறோம். அது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் எழுப்படும். இது அதிமுக அறிக்கையை கம்பேர் பண்ணும்போது அவங்க வெறும் ஃப்ரிட்ஜ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை 10,000 ரூபாய் கேஷாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி அவங்களும் உரிமை தொகை உயர்த்தது போன்ற விஷயங்கள், முதியோர் பென்ஷன் போன்றது உயர்த்தது போன்ற விஷயங்கள் சொன்னால் கூட திமுக வாக்குறுதியில் கொடுக்குற விஷயங்கள் வந்து நாட் ஒன்லி ஃப்ரிட்ஜ், நீங்கள் எந்த பொருள் வேணால் வாங்கிக்கலாம், ஒரு அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 8000 ரூபான்னு ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ இதுதான் வந்து இந்த பல்வேறு திட்டங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தா கூட இந்த விஷயங்கள் தான் மக்கள் மத்தியில் எடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு பிரியன். திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. 10 லட்சம் புதிய வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் என முதலமைச்சர் வாக்குறுதி அளித்திருக்கிறார். அதேபோன்று காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் செய்யப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுக்கான பல்வேறு திட்டங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இல்லத்தரசி என்ற பெயரில் 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதனை பயன்படுத்தி பெண்கள் அவர்களுக்கு தேவையான வீட்டு உபயோக பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் இந்த தேர்தல் அறிக்கையை சூப்பர் ஸ்டார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். மேம் வணக்கம். திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க, எதெல்லாம் முக்கியமான விஷயமா உற்று நோக்க வேண்டியிருக்கு? இது வந்து மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது ஏற்கனவே தெரிஞ்சதுதான். அவங்க வந்து இந்த சம்மர் பொனான்ஸா கொடுக்கும் போதே 2000 ருபீஸ் மே மாசத்துக்கு கொடுத்ததுல இருந்து 2000 ரூபாயாக அடுத்தது உயர்த்தி கொடுக்கப்படும் அப்படின்றதும் புரிஞ்சுது. அதை வந்து இண்டிகேட்டும் பண்ணாரு சீஃப் மினிஸ்டர். இப்ப கொடுத்திருக்கக்கூடியதுல அந்த இல்லத்தரசி ஸ்கீம் 8000 ருபீஸ்க்கு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கான கூப்பன் ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கீமும் இதை தாண்டி வந்து திருச்சி, கோயம்புத்தூர், சேலம் இந்த நகரங்கள்ல எல்லாமே துணை நகரங்கள், அதாவது பக்கத்துல வந்து அட்ஜசென்டா சிட்டி எக்ஸ்பான்ஷனை வந்து சொல்றாங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட்டா ப்ராமிஸ் பண்றாங்க. இது வந்து பிசினஸ் கம்யூனிட்டி மத்தியில ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும் இருக்கு. அதை தாண்டி இது வந்து பெண்களுக்கான அந்த 8000 ருபீஸ் கூப்பன், இது ரெண்டுமே ரொம்ப நல்ல ஸ்கீம். அதுக்கப்புறம் தனித்தனியா ஒவ்வொரு விவசாயிகளுக்கு தனியாகவும், அதே போல மீன்பிடி மீனவர்களுக்காக அந்த மீன்பிடி தடை காலத்துல அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய உதவித்தொகையை உயர்த்துவது, இது எல்லாமே ப்ராமிஸ் பண்ணிருந்தாங்க. இது ஆல்மோஸ்ட் இது நிறைய வந்து இது ஏடிஎம்கேவும் இதே தான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே இப்ப வந்து அத்தியாவசியமா இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இதை ப்ராமிஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டிஎம்கே யூஸ்வலா அவங்க மேனிஃபெஸ்டோவை ஒரு பெரிய விக்டரிக்கான ஒரு டூலா யூஸ் பண்ணுவாங்க. இந்த முறையும் is there in the manifesto. This is economically sustainable? Yes, it is sustainable because we've consulted a lot of experts and only then we've come out with this manifesto. And this also should have a vision. It is just not some election promises. So it should have a vision. It should actually make the lives of people in a long term better. An overdose of freebies, Kanimoli, in the long term, do you think the state may not have enough funds to build quality schools, hospitals or colleges? See, it's a tested and proven thing that people need, you have to put money in the hands of people. We've seen this 1,000 rupees which was given to women as an empowerment scheme. It has changed their lives. It has built their confidence. It is not a freebie.
The 8,000 Same thing when it comes to laptops. It actually helps the students, in their education and in having a better future. So it is building their future. It is not a freebie. So the 8,000 rupees coupons for women to buy any appliances of their choice. Is it a tweaked version of the AIADMK's promise? Not at all. We are giving a choice to. It's not for women. It is for everybody in a family. If somebody is buying a fridge, I think everybody can use it. So what they need, they have a choice in their hands. And also, if whatever they need actually goes to make their lives easier. So is it for all women or how does it work? The Chief Minister has made it very clear that women who do not pay, families which are not paying an income tax. Thank you very much, Kanimoli. Of course, rural areas are not cut off from any opportunities to go buy. Even in rural areas, you buy appliances for your homes. So, which the nearest dealers will be given an opportunity to give these appliances to people who come with the coupons. Is it because of Vijay's impact, Kanimoli? Is it because of Vijay's impact? This overdose of schemes by both sides. See, the Chief Minister has made it very clear in his interview that we had promised many things in our election in 21 and we delivered much more than what was promised. The breakfast scheme was not promised, but he implemented it, started it, and today we are enhancing it. I don't think it has anything to do with any new entrant. All right. Thank you very much for your time. தயாரிப்பு குழுவின் தலைவர் கனிமொழி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் கொடுத்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். திமுக தேர்தல் அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன் நம்மோடு இணைகிறார்.